என் அன்பான தமிழ் உறவுகளே வணக்கம். நேற்று நாம் பேசியதில் நான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். பல நாடுகளில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கத்தார், சிங்கப்பூர்னு பல ஊரில் நம்ம பேசியதை பார்த்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழினுடைய வலிமை என்ன என்பது, தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தமிழுக்கு கொடுக்கும் அந்த முக்கியத்துவம், தாய்மொழி அவர் எவ்வளோ நேசிக்கிறார்கள் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சாதாரணமாக தமிழ் மட்டும் பேசுகிற வரல, தமிழ் மொழியை அதனுடைய உயர்ந்த தத்துவங்களை, தமிழ்தான் முதல், நாம் அது பிறகு, நாம் அரசியலில் பலம் பெற்றவராக இருக்கலாம், ஆன்மீகத்தில் பலம் பெற்றவராக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பலம் பெற்றவராக இருக்கலாம், சினிமா திரைப்படத்துறையில் பலம் பெற்றவராக இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தமிழ் முதல், நாம் பின்பு. அதை ஓங்கி உரைக்கத்தான் நான் இந்த வலைத்தளத்தில் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இங்கே சில பேருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, தாம் முதல் தமிழ் இரண்டாவதுங்கிற மனசு வந்துருச்சு. அது தவறு. தமிழ்தான் முதல், நாம் எல்லாம் அதன் பின்பு, அதற்கு பிறகுதான் நாம் அப்படிங்கிறத ஓங்கி உரைப்பது தான் நான் பேச வந்திருப்பதன் உரை. இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களோடு பேசுவதற்கு காரணமே அதுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, உலகத்திலேயே தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அது சாதாரணம் இல்லை. உலகத்திலே பிறந்தால் இறப்பு நிச்சயம் என்பது உலக மக்களுடைய நீதியா வைத்திருக்கிறாங்க. பிறந்துட்டியா இறப்பு நிச்சயம் அப்படின்னு உலக நீதி அது. ஆனால் நம் தமிழ் மொழி சொல்கிறது, மரணத்தை தாண்டி செல்லலாம், மரணத்தை வென்று நீ வாழலாம் அப்படின்னு சொல்லுது. திருக்குறள் சொல்லுகிறது, குற்றம் குதித்தலும் கை கூடும். குற்றம் என்றால் மரணம். அதை குதிப்பது, அதை குதித்து செல்வது நம்மால் கை கூடும், நம்மால் முடியும். ஒரு மரணத்தை கூட தாண்டி செல்ல முடியும் என்று உரைத்த மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் அது குற்றம் குதித்தலும் கை கூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர். அது யாருக்கு, யார் எந்த பயிற்சி பண்ணா அப்படி வரும், அந்த இடத்துக்கு அவர் வருவாள் என்பதை பிறகு நாம் சொல்லுகிறோம். இன்னொரு பேச்சில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த தமிழ் மொழிக்கு நாம் பேசணும் இல்லையா, திருவள்ளுவர், திருமூலர், பாரதியார், நம்ம அகத்தியர், இவர்களெல்லாம் எழுதின செய்யுளுக்கு பொருள் எழுத வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். இவர்களுடைய செய்யுளுக்கு பொருள் எழுத துணிந்தவர்கள், எழுதியவர்கள், எழுத நினைப்பவர்கள், அது ஆங்கிலத்திலும் எழுதுபவர்களுக்கு நான் ஓங்கி சொல்லுகிறேன். ஔவையார் சொன்னார்கள் இல்லையா, மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் வித்தை தெரியவென்றால், மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் வித்தை தெரியவல் என்றால், தயவு செய்து இந்த குரல்களுக்கு, இந்த செய்யுளுக்கு, இவருடைய செய்யுளுக்கு பொருள் எழுதாதே. நீர் எழுதிய குரலிலே குற்றம் இருக்கிறது. அதை ஓங்கி நான் இங்கே பதிவு செய்கிறேன். காலம் வரும்போது இவர்கள் எல்லாம் அரசியல் புகழ் பெற்றவர்கள், திரைப்பட புகழ் பெற்றவர்கள், பட்டிமன்றத்தில் புகழ் பெற்றவர்கள் எல்லாம் எழுதி திருக்குறளின் உரையில் என்னென்ன குற்றங்கள் இருக்கு என்பது நேரம் வரும்போது ஒவ்வொன்றாக உங்களுடன் உரைக்க ஆசைப்படுகிறேன். தயவு செஞ்சு திருக்குறள், ஔவையார், பாரதியார், அகத்தியர், திருமூல், இவர்கள் எல்லாம் எழுதிய குயலுக்கு நீங்கள் உரை எழுத தகுதியானவர்கள் ஆக வேண்டும் என்றால், முதலில் மூலாதாரத்து 3 கணலை எப்படி காலால் எழுப்ப வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு எழுத துணியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் எழுதும் முறையிலே குற்றம் இருக்கிறது என்பதை நான் ஓங்கி இந்த மேடையில் இப்பொழுது உங்களுக்கு ஓங்கி உரைக்கிறேன். காலம் வரும் ஒவ்வொன்றையும் உங்களிடம் இந்த பொதுவெளியிலே நான் இவர்கள் எழுதி இந்த குரலில் இந்த குரல் குற்றம் இருக்கிறது என்பது உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். சரி, நாம் இன்னைக்கு ஒரு நடைமுறை வாழ்க்கையில பாரதியார் சொன்ன ஒரு தத்துவத்தை நம்ம இன்னைக்கு ஆலோசிக்கிறோம். பாரதி என்ன சொன்ன தெரியுமா? செயல் என்றால் ஒரு விஷயத்தை செய்யணும். செயல்கள் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு. அவரு தேடி நிதம் சோறு சின்ன பாடல்ல சொல்றாரு,
பிறர் வாட பல செயல்கள் செய்து, பிறர் வாடுறாங்க இல்லையா, பிறர் வாடுமாறு பல செயல்கள் செஞ்சா என்ன ஆகும் வாழ்க்கையில? அதாவது 4 வகையான செயல்கள் இருக்கு. சுயநலமான நன்மை பயக்கும் செயல்கள், சுயநலமான கெட்ட செயல்கள், பிறருக்கு நன்மை செய்யும் செயல்கள், பிறருக்கு வாடுமாறும் செயல்கள். இந்த 4 வகை செயல்கள் இருக்கு. இந்த சுயநலமான நன்மை செயலுங்கிறது ஒரு குடும்பஸ்தனை எடுத்துக்கலாம். ஒரு குடும்ப தலைவர், அவங்க வேலைக்கு போறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, நல்லா, அது சாதாரண விஷயம். செயல்கள் சுயநலமான நமக்கு துன்பம் தரும் செயல்கள், நமக்கு என்னமே துன்பம் தருது. மது அருந்துதல், புகையிலை போடுறது, இந்த புகை பிடித்தல், இதெல்லாம் தீய செயல்கள். அது நம்மளை பாதிக்கும் முதல்ல. 3வது பிறகு நன்மை செய்யும் செயல்கள். சரி, இப்போ எப்பொழுது இயற்கை, இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சா அரசுல இது இருக்கு, சட்டம் இருக்கு, அது தகுந்த மாதிரி தண்டனை நம்ம அரசாங்கம் கொடுக்குது, சட்டம் கடமை செய்யுது. ஆனா இயற்கையிலே பிரபஞ்சமே ஒரு சட்டம் வச்சிருக்கு. அது யாரு தொடுது அப்படின்னா, யாரெல்லாம் பிறர் வாடுமாறு பல செயல் செய்யறாங்களோ, அரசாங்கம் தண்டிக்குதோ இல்லையோ, பிரபஞ்சம் தண்டிக்கும் அதன் சட்டப்படி. எப்படி என்று பாரதியார் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. பிறவாட பல செய்யறாங்க இல்லையா, அவர்கள் நரை கூடியிருந்தாலும் கிழப்பரும் இதுனமா. இப்படி ஆளுங்களுக்கு சின்ன வயசு நிறைய வந்ததுனால பாரதியார் தமிழை மிக சிறப்பாக இந்த இடத்தில் ஆளுகிறார். நரை கூடியிருந்தாலும் 20 வயசுல நிறைய வர வாய்ப்பு இருக்கு. நீ பிறவாட பல செயல் செய்யறீங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நரை கூடியிருந்தா கூட நீங்கள் கிளப்பருவம் ஏதும் போது, கிளப்பருவம்னா வயோதிக்கு வரும்போது சொல்றாரு, தமிழ் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள் பாரதியார். கொடுங்கூற்றுக்கு இரையாகி, ஒரு கூற்றுக்கு இறையன, கொடுமையான கூற்றுன்னா மரணம், இறையன அப்படின்னா ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிச்சிருச்சு. பாம்பு தவளையுடைய வாயில் இருக்கு, ஆனா இன்னும் சாகவில்லை. அந்த பாம்புக்கு இந்த தவளை இரையாச்சு, ஆனா சாகல. ஒரு சிங்கம் ஒரு மானை பிடித்து கழுத்தை பிடிச்சிருச்சு, ஆனா மான் இன்னும் சாகல, ஆனா மான் சிங்கத்தை இரையாயிடுச்சு. அப்படி வயசுல நீங்க கொடுமையான கூற்றுவனுக்கு மரணத்துக்கு இரையாயிருவீங்க, ஆனா சாக மாட்டீங்க. எப்ப சாவீங்க? பின்மாயும் பிறகுதான் சாவீர்கள். அப்படி என்று தத்துவத்தை பாரதியார் நமக்கு சொல்லித் தருகிறது, தமிழ் நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது பிறர் வாடுமாறு செயல்கள் செய்யறாங்க இல்லையா, நீங்கள்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய கூடிக்க நம்ம கிடப்பருவம் எழுதும்போது கொடுமையான கூற்றுக்கு இரையாயிருவோம். மரணம் இல்லாம இரையாகி துடித்துக் கொண்டிருப்போம், மரணத்தை வா வா என்று அழைத்துக் கொண்டிருப்போம். அப்படிங்கிறத தமிழ் நமக்கு ஓங்கி சொல்லுகிறது. இந்த செயல்களை பாரதியார் மட்டும் சொல்லல, பட்டினத்தாரும் சொல்லுகிறார். முன்னையிட்ட தீ முற்பரத்திலே, பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே என்று அவர் தீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாரதியார் செயல்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனா செயல்களுக்கு பின்விளை உண்டு என்பதை தமிழ் நமக்கு ஓங்கி உரைக்கிறது. அதனால நீங்க எல்லாம் தமிழர்களாக நம் தாய்மொழி தாய்மொழியை தமிழ் சொல்லிக் கொடுத்த பிறர்வாட பல செயல் செய்யறது மட்டும் தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.